கசாலி டிகோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு ஜூன் 23, 2026. சரி, இப்போ பொதுவாக காலையில் ஒரு ஜெனரல் நியூஸு, அதுக்கப்புறம் அரசியல் செய்தி, இப்படி எல்லாத்தையும் பேசுவோம். இன்னைக்கு இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டு அரசியல் அது ஒரு பக்கம் கச்சாமுச்சா நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இதில் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா, அது சட்டசபைங்கிறது மாறி இப்போ சட்டசபையாக மாறி இருக்கு. அது மாற்றி மாற்றி எப்படி பார்த்தாலும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு புதிய அரசு இது வரைக்கும் சுத்தமாக அனுபவமே கிடையாது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஏற்கனவே பலந்துன்னு கொட்டை போட்ட அரசு. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் அது மட்டுமே போதாது. ஆனால் அது தெரிஞ்சா கூட, ஆனால் எதிர்க்கட்சி ஓகே. இப்போ ஆளுங்கட்சி இந்த எதிர்க்கட்சியோட சப்போர்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமை. என்ன எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு ஒரு 8-10 சீட்டு, 2 கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இப்போதைக்கு ஒரு ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் விலகிட்டாங்க விட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 6 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் இன்னும் திமுகவோட ரொம்ப நேசத்தோடு இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படித்தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன செய்ய போறாங்க? அது ஒரே சட்டசபை சட்டமா இருக்கு சொன்னால அது நிறைய நம்ம நேயர்கள் டிவிலையும் அதுலேயும் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி ஓகே, இப்போ இந்திய அளவில் எடுத்தோம்னா, இந்திய அளவில் நமக்கு என்ன சொன்னாங்க, ரொம்ப பயங்கரமாக ஒரு கடந்த ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பீஃபு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி இது ரொம்ப ஒரு புனிதம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கட்டமைச்சு ஒரு பக்கம் கட்டமைச்சாங்க. அப்புறம் ட்ரெயினில் அப்புறம் வெளியில் சைக்கிளில் கறி, அதாவது ஒரு மட்டன் கொண்டு போன கூட இது மாட்டுக்கறி தானே போட்டு அடித்து கொன்னாங்க. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாரும் பயந்து போய் அடுத்து மாடு, அதாவது எப்படின்னா மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி அல்லது ஆடோ மாடோ பீஃபோ மட்டனோ அல்லது சிக்கனோ அல்லது வேற எந்த பறவைகளோ, ஒரு காடையாக இருக்கட்டும், கௌதாரியாக இருக்கட்டும், அல்லது வாத்தா இருக்கட்டும், இல்லை முயலாக இருக்கட்டும், எதுவானாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சாப்பிட்றாங்க இல்லையா, அது சாப்பிட்டோம். அடுத்தவங்கள நீங்கள் ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதோ அல்லது சாப்பிட்றவங்கள ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறதோ யாருக்கும் உரிமை இல்லை. அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க உரிமை. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்கிறதுக்கு இந்த மண் இங்கே பிறந்த அத்தனை பேருக்கும் இங்கே வாழ்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கோ, வாழும்போது என்ன ட்ரெஸ்ஸு போடணும், அவங்க என்ன எதை பின்பற்றணும், எந்த மார்க்கமாக இருக்கட்டும் அல்லது எந்த விருப்பமாக இருக்கட்டும் அதை பின்பற்றணும். அதே மாதிரி எந்த உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம். அந்த விருப்பத்துக்கு மாறா இவ்வளோ தூரம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய ஒன்றிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இதில் பீஃப் இஸ்லாமியர் மட்டும் சாப்பிட்றாங்களா அல்லது சிறுபான்மை இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டும் சாப்பிட்றாங்களா அல்லது வேற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் நிறைய சாப்பிட்றாங்க. அதாவது சாப்பிடக்கூடாது, அது அவங்கவுங்க விருப்பம். இதில் எதுக்காக இந்த மாதிரி பாடாப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முக்கியமான காரணம் இது என்ன பண்ணா இங்கே உணவு, ஏன்னா இங்கே மக்கள் தொகை ரொம்ப அதிகம். இங்கே பீஃப் மாட்டுக்கறியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது விலை வர குறைவு. எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்னையில் எடுத்தோம்னா ஆட்டுக்கறி 1000 ரூபா அப்படின்னா மாட்டுக்கறி 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படி இருக்கு. இப்போ 350 ரூபா 400 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ சிக்கன் எடுத்தீங்கன்னா அது கிலோ ஐ திங்க் ஒரு 200, 300, 250 அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ சிலருக்கு சிக்கன் பிடிக்கும், பிடிக்காது, இல்லை சூடும்பாங்க. சிலர் மட்டன் பிடிக்கும், சிலருக்கு பீஃப் பிடிக்கும். ஏன்னா இப்போ ரேட் வேறு கம்மியாக இருக்குது, நிறைய தேவைப்படுது. அப்படிங்கும்போது நிறைய இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ இதை வச்சு தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அது பாதிக்கும் அப்படிங்கிறது தான். சாரி, ரொம்ப முக்கியமாக இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். நமக்கு சாதாரண நிலக்கடலை இருக்குல்ல, இந்த நிலக்கடலை நமக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. திடீர்னு வேர்ல்டு என்ன சொல்றது, ஹெல்த் இருக்காங்க இல்லையா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அங்கேருந்து ஒரு அறிவிப்பு சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவிப்பு வருது. நோ, இது கடலை பயங்கரமான கொலஸ்ட்ரால் உள்ளது, உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட், உங்களுக்கு என்னது நெஞ்சு நின்றும், துடிப்பு நின்றும் அப்படின்றோம், இது என்னது ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லி மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னா அதோட போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கடலை பருப்பு.
அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் வந்து கடலைப்பருப்பா, நம்ம கடலைப்பருப்பு சட்னியாக இருக்கட்டும், அப்புறம் கடலையை வந்து உடைச்சி போட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், அல்லது பச்சை கடலையை வந்து அவிச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், இது வந்து ஒரு நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 அத்தியாவசிய ஒரு சைடு. அதாவது எப்படின்னா, சோ சோறு இருக்கட்டும், சோறு, ரொட்டி இந்த மாதிரி இருக்கட்டுமே, ஒரு கம்பு, கேழ்வரகு இப்படின்ற இடத்துல அதை தொட்டுக்கிறதுக்கோ அல்லது சைடில் வந்து கொறிக்கிறதுக்கோ இருந்தது வந்து முக்கியமாக வந்து கடலை. அது நம்ம இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் இதில் அதில் வந்து எப்படின்னா, கடலை ரொம்ப ஆரோக்கியம். அதில் பாகு ஊற்றிருப்பாங்க இல்லையா, அது வந்து கருப்பட்டி, வெள்ளைக்கட்டி அந்த மாதிரி வெள்ளை சீனி இல்லாமல் இந்த மாதிரி இந்த பாகு அப்படிங்கும்போது அதோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு குளுக்கோஸ் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக. அப்புறம் புரோட்டீன் நிறைய கிடைக்குது அப்படின்னு ரொம்ப அருமையானது. அந்த இதை பூரா வந்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வெளிலேருந்து வேற சாக்லேட் ஐட்டங்கள் மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது நம்மளோட ஆரோக்கியம் வந்து நிறைய கெடுது. ஓகே, இது என்ன பர்பஸ்ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணிட்டு இதில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வந்து பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லி, பீனட்னா என்ன, நமக்கு வந்து கடலைப்பருப்பு, அது பட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அதை அரைச்சு அதை ஒரு மாதிரி வந்து இந்த பிரெட்ல தடவி சாப்பிட்றதுக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்தியன் வந்து ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த கடலையை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் நீங்கள் வந்து அதை பீனட் பட்டர்னு சொல்லி போட்டு கடலையை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதோ. அதாவது இந்தியன் வந்து என்ன, இந்தியா சைனாவில் வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட 300 பில்லியனை தாண்டி மக்கள் தொகை இருக்காங்களா. மொத்தம் 650 பில்லியன் அப்படின்னா இல்லை 650 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 300 கோடி நம்ம ரெண்டு சேர்ந்தாலே. இப்போ இவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே விளையிற கடலை மெஜாரிட்டி இங்கே போயிருமே, நமக்கு கடல் இல்லையே. அப்போ இங்கே சாப்பாடை குறைச்சு நமக்கு வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு வந்து கார்பரேட்டு இப்போ திங்க் பண்ணது. அதுக்கு பெரிய அளவுக்கு வந்து டபிள்யூஹெச்ஓக்கெல்லாம் காசை கொடுத்து, ஏன்னா டபிள்யூஹெச்ஓங்கிறது வந்து வாலாட்டுற நாய். WTO அது ட்ரேடிங் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அல்லது என்னவா இருக்கட்டும், நீங்கள் யூஎன்னாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அவங்க எல்லாம் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து போடுற எச்ச காசுக்கு வாலாட்டுற நாய்கள். அது எல்லாமே அது அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இது செய்வாங்க. நமக்கு என்னென்னா இந்த சுகர் இருக்கு இல்லையா, சுகர் வந்து 80 120 அப்படிம்பாங்க. லோயர் வந்து 80 இருக்கலாம், ஹையர் வந்து 120 இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னால் 90 130, திடீர்னு ஓவர் நைட்டில் வந்து 80 120 அப்படின்னா கிட்டத்தட்ட இத்தனை கோடி பேர் வந்து சுகர் லெவல் சுகர் பேஷண்ட் ஆக்கிடுறது. அதாவது ஒரு சின்ன அறிவிப்பில் அந்த அறிவிப்புக்கு வந்து பல கோடி ரூபாயை வந்து அங்கே கொடுப்பாங்க. எது, இந்த சுகர் மாத்திரை, சுகர் சம்மந்தப்பட்ட இன்ஜெக்ஷன்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த கம்பெனிகள், இதெல்லாம் கூட இதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து லாபி. இந்த லாபி பண்ணி அதை வந்து என்ன சொல்ல, மக்களை வந்து மடையர்களாக்கி, மக்களை வந்து நோயாளிகளாகவே கடைசி வரைக்கும் ஆக்கி அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா இதை ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த பீஃப் விஷயத்தில் நம்மளை வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தடை பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 7-8 கம்பெனிகள் இருக்குது. இந்த கம்பெனிகள் வந்து யார் நடத்துகிறா அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில். ஓகே, இப்போது அதை மட்டும் டீட்டெயில் சொல்லிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் வந்து அங்கே சவுதியிலேயோ துபாயில் இருக்கும்போது அல் கபீர் மட்டன், அல் கபீர் சிக்கன், அல் கபீர் பீஃப் அப்படின்னு அல் கபீர் அப்படின்னா பேரை பார்த்தோன்னா வா, ஓகே, ஏதோ ஒரு முஸ்லீம் கம்பெனி அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ஒரு இஸ்லாமிக் டைப்பில் வந்து யோசிக்கிறாங்கல்ல, ஒரு மத வெறிங்கிறத விட மத ஒரு பற்றோடு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அல் கபீர் பீஃப் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து ஹலாலாக இருக்கும், எதில் பிரச்சனை இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. அந்த நம்பிக்கை வந்து இந்த பேர் கொடுக்கும், அல் கபீர் அப்படின்ற பேர். அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதோட ஓனர் நேம் என்ன தெரியுமா, மிஸ்டர் சதீஷ் அண்டு மிஸ்டர் அதுல் ஷபர்வால். யோசிச்சு பாருங்க, சதீஷ் அண்டு சபர்வால் இவங்களுக்கும் அல் கபீர்ன்ற பேருக்கு என்ன சம்பந்தம்? இவங்க வந்து வியாபாரிகள், கார்பரேட் வியாபாரிகள். அல் கபீர்ன்ற பேர் என்ன பேர் வச்சா நமக்கு வந்து வியாபாரம் பண்ண முடியுமோ அந்த வியாபாரிகள். நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து யாரும் மட்டனு பீஃப் சாப்பிடாதீங்க, அந்த பீஃபெல்லாம் ஸ்லாட்டர் பண்ணி எடுத்து பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது அல் கபீர். அப்புறம் அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். எப்படி பேர் அரேபியன் சொல்லிட்டாலே பொதுவாகவே அரபு நாடுகள்லாம் மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். ஓகே, கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அப்போ அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஓனர் நேம் வந்து மிஸ்டர் சுனில் கபூர். சுனில் கபூருக்கும் அரேபியனுக்கும் பேருக்கு என்ன சம்பந்தம்? பேர் இப்படி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து MKR ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்
ஓனர் நேம் வந்து மிஸ்டர் மதன் அபாட் அப்படின்னு ஒருத்தர். ஓகே, எம்கேஆருங்கிறது வந்து ஒரு இந்த இனிஷியல் பேரில் இருக்கு. ஆனாலும் எம்கேஆர் ஃப்ரோசன் ஃபுட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அது போக அல்நூர் எக்ஸ்போர்ட்ஸ், அல்நூர் ஏன்னா அல் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அரபிக்கில் வந்து தி அப்படின்னு, இங்கிலீஷில் தி அப்படின்னு வரும் இல்லையா, அது மாதிரி அல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் பேர் வரும். அப்போ அல் நூர் அப்படி சொல்லியாச்சுன்னா ஓனர் நேம் வந்து சுனில் சூத் அண்டு அஜய் சூத். சுனில் சூத், அஜய் சூத் 2 பேரும், அவங்களுடைய பேர் வந்து அல்நூர் எக்ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏஓவி எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஓனர் வந்து அரோரா ஃபேமிலி. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரோசன், ஓனர் வந்து கமல்கந்த் வெர்மா. ஓகே, இது வந்து இத்தனை இது வந்து யாருன்னா மெஜாரிட்டி யார் அப்படின்னா குஜராத்திஸ், பனியாஸ் அண்டு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து மக்களை, இங்கே உள்ள மக்களை வந்து எளிய மக்களை வந்து எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஆனால் அது சாப்பிடாம எல்லாத்தையும் வந்து என்ன மாடு வந்து வளர்த்து இங்கே பீஃப் சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும், அந்த பீஃப் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நிறைய இங்கே சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சோர்ஸ் கிடைக்காம போயிடும். ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோர்ஸ் கிடைக்காம போயிடும். அப்போ நம்ம மக்களை வந்து மடையர்களாக்கி, நம்ம மக்களை முட்டாளாக்கி, இவங்க எல்லாம் வந்து ஓஹோன்னு கொளிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாம் பட்னி கிடைக்கணும். என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட் வந்து போக போக என்ன, அரபு நாடுகளுக்கு, அது போக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, கனடாவுக்கு, அமெரிக்காவுக்கு இதெல்லாம் போகுது. அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து சவுத் ஆப்பிரிக்கா போகும். பட் சில பணக்கார நாடுகள் வாங்கும். ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய அல்லது ஏழை ஆக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் வந்து வாங்க முடியாது. அதில் கொஞ்சம் பேர் வாங்கலாம், நிறைய பேர் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மக்கள் ஏழையாக இருக்காங்கல்ல, ஏழையாக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பெருசாக போகாது. ஆனால் அரபு நாடுகள் வந்து செல்வம் கொளிக்குது இல்லையா, அவங்க வந்து நிறையா வாங்குவாங்க. அந்த வாங்குறதுக்கு சாதாரணமாக சுனில் அண்ட் கம்பெனி பீஃப் அப்படின்னு சொல்லி போட்டால் பீஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன சுனில் கம்பெனி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி, அரோரா பீஃப் அப்படின்னு சொல்லி என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டால் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி இதை பூரா இஸ்லாமிக் பேர்லேயே வச்சிருந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பணத்தை கொளிக்கிறாங்க. இதுக்கு வந்து சாமி பேரை சொல்லி, அல்லா பேரை சொல்லி, இயேசுநாதர் பேரை சொல்லி, மதங்களை பேரை சொல்லி மக்களை வந்து பின்னாடி திரட்டி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி மக்களை பூரா வந்து சாமி பக்கத்தில் திருப்பிட்டு இவங்க வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள், அதுக்கு கைக்கூலியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டை வந்து வெளிநாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஓனர்ஸ் ஆர் ஹிந்து பட் கம்பெனி நேம்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ் ஒய் அப்படின்னு ஒருத்தர் வந்து பயங்கரமாக கேட்டு, ஒருத்தரில் பல பேர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காரு. அது வந்து அமீர் அலி கான் .இங்க்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரொம்ப இதாக கேட்டிருக்காரு. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம மக்களை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வறுமையில தள்ளி சீட் பண்ண போறோம், ஏமாத்த போறோம். நம்ம மக்களை ஏமாத்தி தானே வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். அதாவது கடலைப்பருப்பு ரொம்ப அது பெரிய உதாரணம், முக்கியமான உதாரணம். கடலைப்பருப்பு இங்கே சாப்பிடான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பீனட் பட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பாருங்க, நீங்கள் ஸ்டோரில் ஷாப்பிங்கில் போய் பாருங்கள், ஒரு டிமார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸாக இருக்கட்டும், அல்லது எங்கன்னா நம்ம வந்து சரவணா ஸ்டோர் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பீனட் பட்டர்னு கிடைக்கிது. ஏன் இந்த பீனட் பட்டர் வந்து நமக்கு கடலையா சாப்பிட தெரியாதா? ஆனால் நம்ம கடலை சாப்பிடக்கூடாதா? அது பீனட் பட்டரா மாற்றி நார்மலாக கடலை வந்து இப்போ ஒரு 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 50 ரூபாய்க்கு இல்லை 100 ரூபாய்க்கு நம்ம கடலை வாங்குறோம். அதே 100 ரூபா கடலையை வந்து பீனட் பட்டர்னு ஆக்கி விட்டு அதை வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறது. அப்போ என்ன லாபம் யாருக்கு போகுது? இது வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு இது சம்மந்தப்பட்ட அது வேல்யூ ஆடட் மாதிரி சொல்லி அது பண்ணுறது. நமக்கு எல்லாருக்கும் பீனட் பட்டர் பிடிக்குமான்னு தெரியாது. அது ஒரு மாதிரி கொலகொலான்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பீனட் பட்டர்லேயே வந்து சில இது சாக்லேட் சேர்க்கறது, சில வேறு வேறு ஃப்ளேவர் சேர்க்கறது அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, நமக்கு ஆரோக்கியம் என்ன அப்படிங்கிறது டைரெக்டாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கடலை. அந்த கடலையை வந்து நம்மளை சாப்பிட விடாமல் ஆக்கி, அது எப்படின்னா சாதாரண சாப்பிடாத அப்படின்னா போயாண்டு போயிடுவோம். ஆனால் அது வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம், இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 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 நம்ம மக்களை கடலையை சாப்பிட விடாமல் ஆக்கி கடைசியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்மகிட்டே வந்து தலையில் கட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பீஃப் ஐட்டம். இப்போ பீஃப் ஐட்டத்தில் வந்து இதுக்கு என்ன சொல்ல போகிறோம், இது வந்து எப்படின்னா, நான் வந்து அரசியல்வாதிகளை பிஜேபியோ, திமுகவோ, அதிமுகவோ அல்லது காங்கிரஸோ இவங்களை பற்றி நான் கேட்கல. நான் வந்து பேசுகிறது வந்து நம்ம சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், இவங்ககிட்ட நான் கேட்கறது, இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து சரியான அர்த்தம், இவங்க பண்ணுறது சரிதானா? இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது பண்ணட்டும், நம்மளை சாப்பிடாம
எப்படி நம்ம இந்த உலக செய்தி நிறைய பேசும்போது என்ன பேசுவோம்? ஈரான் வந்து பொருளாதார தடை விதிச்சு அங்கே நேச்சுரல் கேஸ் எடுக்க முடியாம கையை கட்டி போட்டு, இந்த பக்கத்துல பெர்ஷியன் கல்ஃப்ல ஒரு சைடு ஈரான், இன்னொரு சைடு வந்து கத்தார். கத்தார் வந்து அமெரிக்கன் கம்பெனி ஒரு 3 கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிடுறது. அப்ப இவன் கையை கட்டி போட்டு இவன் எடுக்கிறது. அது மாதிரி இந்தியாவோட மக்களை வந்து நீ வந்து கடலை சாப்பிடாத, பீஃப் சாப்பிடாத, நாங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்றாங்க. இது இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடரப்போகுது? இந்த அவலம் என்ன சொல்றேன்னா, நம்ம சொந்த மக்களை பட்டினி போட்டு இது வந்து எப்படி ஒரு ஒரு சில மக்களுக்காக, ஒரு சில கம்பெனிகளுக்காக நம்ம எப்படி இந்த அரசும் அதிகாரிகளும் அரசியலும் சோரம் போக போறோம் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நம்ம மக்கள், நம்ம நண்பர்கள் நம்ம முடிவு பண்ணணும். இது ஏன் தாய் நிலம், என் நாடு, அது ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியரா இருக்கட்டும், எந்த ஜாதியான இருக்கட்டும், நம்ம நாடு, நம்ம பிறந்திருக்க இடம், நமக்கான உரிமை, நம்ம என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், அடுத்தவங்க நம்மளை டிக்டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னா யாரும் என்ன சொன்னாலும் நம்மளை வந்து பாதிக்காது. என்ன, ஒரு மதமோ, ஒரு மார்க்கமோ, ஒரு மனிதனோ இன்னொரு மதத்தை படிக்கக்கூடாது, இன்னொரு மதத்தை, இன்னொரு மார்க்கத்தை வந்து தப்பா பேசக்கூடாது, இன்னொரு மனிதனை தப்பா பேசக்கூடாது. நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நம்ம கரெக்டா இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்சா உதவி செய்யணும். நம்ம வந்து உதவி செஞ்சு பார்த்தா அதுல கிடைக்கக்கூடிய மன நிம்மதி வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. ஸோ அதனால இந்த அல் கபீர், அல்நூர் அப்படின்னு பேர் வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம அலோவ் பண்ண போறோம், அனுமதிக்க போறோம் அப்படிங்கிறதான் நான் வந்து இப்போ சக நண்பர்களான உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அடுத்து வேற ஏதாவது முக்கியமான செய்திகள் வரும்போது நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.